தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 37வது வாக்கியம். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இப்போ நாம் பார்க்கின்றோம், இயேசு மக்கள் சில வார்த்தை, இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து முடிக்கின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் நன்மைகள் தான் செய்கிறார் ஒழிய தீமைகள் ஒரு நாளும் தெய்வம் செய்வதில்லை. அப்போ நன்மைகள் தெய்வம் செய்கிற சமயத்தில் நாம் அதை அங்கீகரிக்கின்றோமா? இங்கு நாம் பார்க்கின்றோம், காது கேளாத கேட்கவும். அப்படி என்றால் உடைய அர்த்தம், இதுவரைக்கும் இறை வார்த்தை நான் கேட்பதில்லை, ஆனால் இறைவன் எனக்கு நல்லதை கேட்பதற்காக என் காதுகளை திறந்து தந்தார் என்றால் சொல்லுகின்ற பொழுது மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நான் நேரத்தை கொடுக்கின்றேன், அவர் சொல்வதை நான் கேட்கின்றேன். குடும்பத்தில் நாம் பார்க்கின்றோம், குடும்பத்தில் கணவன் சொல்வதை மனைவி கேட்பதில்லை, அல்லது மனைவி சொல்வதை கணவன் கேட்பதில்லை, அல்லது பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்பதில்லை, அல்லது பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்பதில்லை. அவருடைய காதுகளை திறந்து தருகிறார் என்றால் இதோ அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நான் கேட்கின்றேன். அப்போ அந்த கேட்பது என்பது இதோ அந்த லிசனிங், கேட்பது என்பது ஒரு கிருபை. அப்போ நான் கேட்கின்றேன், அதுக்கேற்றபடி நான் பதில் கொடுக்கின்றேன். அப்போ நன்மைகளை நான் உள்வாங்குகின்றேன், நன்மைகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதை நான் பார்க்கணும், மற்ற உணர்வுகளை புரிந்து நடக்கின்றேன். அடுத்து, காது கேளாதோர் பேச்சற்றோர் பேசுகின்றார்கள். அப்படி என்றால் நல்ல வார்த்தை என் வாயில் வந்ததில்லை, மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கின்ற வார்த்தைகள், வாயில் வருகின்ற தகாத வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் தெய்வம் எடுத்து விடுகின்றார். எடுத்து விட்டு கொண்டு நல்ல வார்த்தைகளை தெய்வம் தருகின்றார். மற்றவர்களுக்கு உற்சாகம் தருகின்ற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் தருகின்ற வார்த்தைகள், மற்றவர்களை விசுவாச வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய ஒரு வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகளை, நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளை இதை தெய்வம் நமக்கு தருகின்றார். அப்போ இதெல்லாம் இறைவன் எப்போ எனக்கு தருகிறார்? இதை நான் பலிப்படத்தில் வருகின்ற பொழுதும், இறை வார்த்தையை நான் படிக்கின்ற சமயத்திலும், நல்ல ஒரு பாவ சங்கத்தம் செய்கின்ற பொழுது தான் இதெல்லாம் கிடைக்கும். ஆகவே இறைசல் மன்றாடுவோம். ஆண்டவரே, இவ்வளவு நன்மைகள் நீ எனக்கு செய்கின்றாயே, உன்னை தேடி வருகிற சமயத்தில் இவ்வளவு நன்மைகள் எனக்கு கிடைக்கிறதே, நன்றி ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு நாம் கேட்டு நாம் ஜெபித்து மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, எவ்வாறு காது கேட்காதவனும் திக்குவாய் பேசுகிறவனுமான நீ குணப்படுத்தினீரோ, அதே போல் உம்முடைய வார்த்தையை நான் வாசிக்கின்ற பொழுதும், கேட்கின்ற பொழுதும், தியானிக்கின்ற பொழுதும், அதை என் வாழ்க்கை நான் பிரதிபலிக்கின்ற பொழுதும் இந்த கிருபை நீ எனக்கும் தருகின்றீர். நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீ செய்து கொண்ட எல்லா மகத்தான காரியத்துக்காக நான் இப்போது நன்றி செலுத்துகின்றேன். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.